House Spirituality Center. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்கான 40 நாள் ஜெப ஆராதனையிலே இன்று 12வது நாளிலே நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்களுடைய நோய்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். நான் நேற்று கூறியதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இன்று சிறப்பாக நோய்களுக்காக பூசுவதற்காக நாம் எண்ணெயை கொண்டு வந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம் சீடர்களை அனுப்பிய பொழுது அவர்கள் எண்ணெய் பூசி நோயாளிகளை குணமாக்கினார்கள் என்று. யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே 5:14 நாம் வாசித்தோம், உங்களிலே யாரேனும் நோயிற்றிருந்தால் அவன் திருச்சபையின் மூப்பர்களை அழைக்கட்டும், அவர்கள் ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பர், அப்பொழுது நோயாளிகள் குணமடைவர் என்று. ஆகவே எண்ணெய் பூசி ஜெபித்தல் நோயாளிகளை குணப்படுத்தும். ஆகவே தான் இப்பொழுது எண்ணெயை எடுத்து வைத்து கொண்டீர்கள் என்றால் அந்த எண்ணெய்க்காக நான் சிறப்பாக ஜெபிக்கிறேன். அந்த எண்ணெயை நீங்கள் நோய்களின் மீது பூசி ஜெபிக்கலாம், நோய்கள் குணமடையும். இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம்முடைய நோய்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னம் நம்மிடத்திலே நிறைவாக இருக்கும்படியாக இப்பொழுது அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியான தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். மாலையானதும் நோயாளிகளை அவரிடம் கொண்டு வந்தார்கள். எல்லா நோயாளிகளையும் அவர் தொட்டு குணமாக்கினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, இந்த இரவு நேரத்திலும் எங்களுடைய நோய்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். எங்கள் நோய்களை தொட்டு குணமாக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, எங்களிடத்திலே இந்த நேரத்திலே அற்புதம் செய்ய போகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி, ஆயிரம் ஆயிரம் நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாரும் பிதாவே, வாரும் இயேசுவே, வாரும் ஆவியானவரே, நாங்கள் உம்மை அன்போடு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோம், போற்றுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. அப்பா, பிள்ளைகள் அனைவருக்குமாக நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா நோயாளிகளை எல்லாம் தொட்டு குணமாக்கினவரே உமக்கு கோடான கோடி நன்றி, ஆயிரம் ஆயிரம் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உமக்கு தோஸ்திரம், பிதாவே உமக்கு தோஸ்திரம், ஆவியானவரே உமக்கு தோஸ்திரம், மூவர் தெய்வமே உமக்கு தோஸ்திரம். ஹல்லேலூயா. அப்பா பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்துவீராக. Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, மார்க்கு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே யாயீர் என்ற ஜெபக்கூட தலைவன் ஒருவன் இயேசுவினுடைய பாதத்திலே வந்து விழுந்து, ஆண்டவரே, நோயிற்றிருக்கின்ற சாக கிடக்கின்ற என் மகள் மீது நீர் உம்முடைய கரங்களை வந்து வையும், என் மகள் பிழைத்து கொள்ளுவாள் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து கதறினான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு வந்து உன் மகளை குணப்படுத்துகிறேன் என்று. அப்படியாக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலேயே யாயீர் ஒரு செய்தியை தன்னுடைய வீட்டிலிருந்து வந்த மனிதனிடம் கேட்கின்றான். என்ன செய்தி? தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்று. அதை கேட்டவுடனே அவனுடைய உள்ளம் நொறுங்கி போய் விடுகின்றது. ஐயோ, இயேசுவால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதே என்று நினைக்கிறான். அப்பொழுது இயேசு சொன்னார், அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே, உன் மகள் பிழைப்பாள் என்கின்றார். இயேசு அந்த வீட்டிற்கு செல்லுகின்றார். இறந்து கிடந்த அந்த பிணத்தினுடைய கையை பிடித்து, தலித்தாகும் சிறுமியை நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்கின்றார். இறந்த அந்த பெண் உயிரோடு எழுகின்றார். அன்பானவர்களே, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய நோய்களை யாராலும் குணப்படுத்த முடியாது. மருத்துவர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்கள். இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்? இந்த வியாதியோடு தான் நான் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும் என்று நீங்கள் ஒருவேளை நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கலாம். இன்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதே, கலங்காதே, நம்பிக்கையை விடாதே, விசுவாசத்தோடு மட்டும் இரு என்று சொல்லுகின்றார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு வயிற்று வலி வந்தது. நான் வயிற்று வலி போய்விடும் என்று நினைத்தேன், சுகமாகிவிடும் என்று நினைத்தேன். மருந்துகளை எடுத்து சாப்பிட்டேன், மருத்துவரிடம் சென்றேன். அப்பொழுதும் நோய் குணமாகவில்லை. 24 மணி நேரமும் அந்த வயிற்று வலி இருந்தது. ஆகவே என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியவில்லை. எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அடுத்த மருத்துவரிடம் சென்றேன். அவர் எக்ஸ்ரே எடுக்க சொன்னார், மருந்துகளை கொடுத்தார், குணமாகவில்லை. இன்னொரு மருத்துவரிடம் சென்றேன், குடலிலே ஏதாவது பாதிப்பு இருக்கும் என்று. அவரும் மருந்துகளை கொடுத்தார், டெஸ்ட்டுகளை செய்தார், நோய் குணமாகவில்லை. இன்னொரு மருத்துவரிடம் சென்றேன். அவர் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தார். இப்படியாக 2 மாதங்கள் முடிந்து விட்டது. நோயோ குணமாகவில்லை. மருந்துகளையும் சாப்பிட்டு பார்த்தேன். 3வது மாதமும் தொடங்கிவிட்டது. அப்பொழுது நான் நினைத்தேன், நாம் இந்த உலகத்து மருத்துவர்களையே நம்பி இருக்கிறோமே, மருத்துவர்களுக்கெல்லாம் பெரிய மருத்துவரான இயேசுவை ஏன் நம்பக்கூடாது? ஏன் அவரிடம் நாம் ஜெபிக்கக்கூடாது என்று என்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுந்தது. அப்பொழுது நான் என்ன செய்தேன் என்றால், ஒவ்வொரு நாளும் மதிய வேளையிலே இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்த அந்த உயிர்விட்ட நேரமாகிய 3 மணி வேளையிலே ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். அது இரக்கத்தின் நேரம். தேவன் நம்மீது இரக்கத்தை பொழியும்படியாக ஜெபிக்கின்ற நேரம். ஒவ்வொரு நாளும் 3 மணியிலிருந்து 3:45 4 மணி வரைக்கும் நான் ஆண்டவரிடம் பாரத்தோடு ஜெபிப்பேன். என்னுடைய நோய்கள் குணமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பேன். மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்பேன். ஒரு 15 நாள் ஆயிருக்கும். என்னுடைய நோயிலே கொஞ்சம் வித்தியாசம் தெரிந்தது. எப்போதும் வலித்து கொண்டிருந்த அந்த வலி ஒரு சில நேரத்திலே மட்டும் வலிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் ஜெபத்தை விடவில்லை. 21 நாட்கள் கடந்திருக்கும். என்னுடைய வயிற்று வலி முழுமையாக குணமானது. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, அப்படித்தான் மருத்துவர்களுக்கெல்லாம் பெரிய மருத்துவரான இயேசுவை ஏன் நான் நம்பக்கூடாது? என்னுடைய நோயை குணமாக்கினவர் இன்று உங்களுடைய நோய்களையும் குணமாக்க காத்திருக்கிறார். நாம் நற்செய்தியிலே எத்தனையோ மனிதர்களுடைய வியாதிகளை தொட்டு குணமாக்கின நிகழ்ச்சிகளை நாம் இயேசுவிடம் பார்த்திருக்கிறோமே. இயேசுவிடம் அந்த நோயாளிகள் யாரையாவது ஒருவரை பார்த்து, இந்த நோயை குணமாக்க என்னிடம் வல்லமை இல்லை என்று இயேசு கூறியதுண்டா? எல்லா நோயாளிகளையும் தொட்டு குணமாக்கி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இயேசு அதை போன்று உங்களுடைய நோய்களையும் தொட்டு குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு பெண் சொன்னால், ஆண்டவரே,
நான் உம்முடைய ஆடையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்று. உடனே இயேசுவினுடைய வல்லமை, அவளுடைய ஆடையிலிருந்து வல்லமை வெளியேறி அந்த நோயாளியை குணமாக்கியது. நான் சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்களும் சொல்லுவீர்களா? மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை. நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். அன்பானவர்களே, நீங்களும் கண்களை மூடிக்கொண்டு இதே ஜெபத்தை அநேக முறை சொல்லுங்கள். இயேசுவினுடைய ஆடையை தொடுவதை போன்று நீங்களும் நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய ஆடையை தொடுவதைப் போலவே நினைத்து கொண்டு நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய நோய் நிச்சயமாய் குணமாகும். நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். சிறப்பாக முதலாவதாக உங்களிடத்திலே வைத்திருக்கின்ற அந்த எண்ணெய்க்காக நாம் ஜெபிப்போம். எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள், கையிலே வைத்துக்கொள்ளுங்கள், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, உம் சீடர்களை அனுப்பிய போது நோயாளிகளின் மீது எண்ணெய் பூசி ஜெபியுங்கள் என்று சொன்னீரே, அப்படியாய் இதோ நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோப்பு 5:14 வாசிக்கிறோமே, யாரேனும் நோயிட்டிருந்தால் அவன் திருச்சபையின் மூப்பர்களை அழைக்கட்டும், அவர்கள் ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசி ஜெபிப்பர், விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. இதோ இந்த எண்ணெயை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த எண்ணெயை உம்முடைய சிலுவையின் அடியிலே வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். உம்முடைய ஆணி பாய்ந்த பாதங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். உம்முடைய முள்முடி காயத்திலிருந்து ஊற்றப்படுகின்ற இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். உம்முடைய கசையடி காயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். உம்முடைய திருவிழாவு காயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும். அப்பா, நாங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்ற அந்த எண்ணெய் உம்முடைய பரிசுத்த இரத்தமாய் மாறட்டும். இயேசுவே, உம்முடைய ஆடையிலிருந்து வல்லமை வெளியேறியதைப் போல இந்த எண்ணெயை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது, எங்களுடைய நோய்களுக்காக நாங்கள் பூசி ஜெபிக்கின்ற பொழுது உமது வல்லமை இந்த எண்ணெயின் வழியாக எங்களுடைய நோய்கள் மீது பாயட்டும், எங்கள் நோய்கள் குணமாகட்டும். அப்படியாய் இந்த எண்ணெயை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் இந்த எண்ணெயை எப்பொழுதும் உங்களுடைய நோய்களின் மீது பூசி ஜெபியுங்கள், உங்கள் நோய்கள் காணாமல் போகும். நாம் இப்பொழுது நம்முடைய நோய்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, எங்களுடைய நோய்களுக்காக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை எங்களுடைய உடலிலே எங்கெல்லாம் நோய்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வைக்கும்படியாக நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய உள்ள எல்லா வியாதிகளும் காணாமல் போகட்டும் ஆண்டவரே. அப்பா, தலையிலே இருக்கின்ற பிரெயின் டியூமரை நீர் தொட்டு குணப்படுத்துவீராக. கேன்சர் வியாதிகள் காணாமல் போகட்டும் ஆண்டவரே. இதயத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. மார்பு வலி வியாதிகளை எல்லாம் குணப்படுத்துவீராக. வயிற்று வலிகள் காணாமல் போகட்டும். கிட்னி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் தொட்டு குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நரம்பு மண்டலங்களில் இருக்கின்ற எல்லா வியாதிகளும் இல்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எலும்பு தேய்மானங்களை நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இடுப்பு வலிகள், முழங்கால் வலிகள், தேய்மானங்கள் எல்லாம் காணாமல் போகட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து எங்களுடைய எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துவீராக. சர்க்கரை வியாதிகள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. பிளட் பிரஷர்கள் இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த வியாதிகள் இல்லாத உடம்பை நீர் எங்களுக்கு தரும்படியாய் கட்டளையிடும். அப்பா, நீர் நினைத்தீர் என்றால் எங்களுடைய முழு எல்லா வியாதிகளையும் தொட்டு குணமாக்க முடியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இயேசுவினுடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோமா?
மாட்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் இனவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.